கலைஞர் ஐயா அப்படின்னா ஒரு சரித்திரம். அவங்களோட பிள்ளைங்க ஸ்டாலின் ஐயா, சேகர் பாபு ஐயா, அமைச்சர் வந்து பிரமாதமான ஒரு கண்காட்சி பண்ணியிருக்காரு. அதாவது நிறைய பேருக்கு வந்து கலைஞர் ஐயாவை தெரியாது, நேரில் சந்தித்தது, அவங்க வளர்ந்த இடம், பிறந்த இடம், அவர் படித்தது, அவர் சின்ன வயசுலேருந்து பண்ண சரித்திரம், அந்த பத்திரிக்கை ஆரம்பித்தது 13 வயசில், யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் இன்றைய தலைமுறை இவங்க யாருக்குமே தெரியாது. இந்த லேட்டஸ்ட் 2000 கிட்ஸ் அப்படின்வாங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா 100 வருஷம் ஆயிடுச்சு, 24 கலைஞர் ஐயா பிறந்தது. இது அத்தனையுமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அற்புதம், ஃபென்டாஸ்டிக், லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிற உள்ள மிக மிக அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நாலேஜபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எத்தனை சரித்திரம் படிச்சிருக்கான்றதை காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் என்னவோ தாய் 8 அடி குட்டி 16 அடி, அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா வந்து அத்தனை திட்டங்கள் கலைஞர் ஐயாவுக்கு போட்டி மாதிரி அதை விட அற்புதமாக வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மகளிருக்கு வந்து பேருந்து இலவசம் கொடுத்துருக்காங்க, மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எத்தனையோ திட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, ஸ்டாலின் ஐயா வந்து என்னோடய 2வது மகனோட திருமணத்துக்கு வந்தாங்க. கலைஞர் ஐயாவோட 100வது பிறந்தநாள் அன்றைக்கி என்னோட 2வது பேரன் ஜூன் 3ஆம் தேதி பிறந்தான். இது வந்து ஒரு பெரிய அதிசயம், அற்புதம். கிட்டத்தட்ட ஒரு என்ன வார்த்தையே இல்லை, அப்படி ஒரு சந்தோஷம். இது வந்து அமைச்சரையாக வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. எப்போ ஒருத்தரை நம்ம அவ்வளோ நேசிக்கிறோன்னா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அத்தனை நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மக்கள் இன்றைக்கி 40க்கு 40 கொடுத்துருக்குறாங்க. மேலும் மேலும் அமைச்சராக இருக்காங்க. நிறைய நல்லது செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலைஞர் ஐயா அவர்கள் வாழும் வரலாறு அப்படின்ட்டு அவருடைய வரலாறை பெருமைப்படுத்துகிற விதமாக இங்கே உள்ள புகைப்பட கண்காட்சி இருந்துச்சு. இதுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு என்னை அழைத்ததற்கு சேகர்பாபு அண்ணனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்கண்ணே. உண்மைக்கு இதை யாரும் தவறவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாள் கொண்டாடலாம், ஓராண்டாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கண்டா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட்டு தகுதியானவங்களாக இருக்கணும். அப்படி ஒரு தகுதியானவராக கலைஞர் ஐயா அவர்களை நான் உண்மைக்கே இந்த நேரத்தில் எனக்கு வாழ்த்துறதுக்கு வயசு இல்லை. அவர் வாழும் காலத்திலே நான் வாழ்ந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவருடைய போராட்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் நிறையா பார்க்கல. ஆனால் இந்த புகைப்பட கண்காட்சி மூலமாக, இந்த வீடியோ மூலமாக அதை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. உண்மைக்கு அவர் அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி அது அந்த 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 டெக்னாலஜி அது மூலமாக அந்த வீடியோவை பார்த்து அது உள்ளே போய் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. விஆர் தொழில்நுட்பது அது நம்ம கண் முன்னாடி வந்து நிப்பாட்டின மாதிரி இருந்துச்சு. அது அவ்வளோ சந்தோஷமாச்சு. ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு அந்த வீடியோ மூலமாக ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளேயே கலைஞர் ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த அரசியலுக்குள்ளே அவர் சமூகத்துக்காக அவர் போராடின காலகட்டத்துக்குள்ளே நம்மளும் போய் அவங்க கூட நின்று பக்கத்தில் நின்றுட்டு வந்தது மாதிரி இருந்துச்சு. அவங்க கூட நம்மளும் அவர் கூட சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்கன்னு சும்மா சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி அது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இருக்கிற முக்கியமான வரலாறுகளில் கலைஞர் ஐயா அவருடைய வரலாறு இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பெருமைப்படுத்த விதமாக அதை குறையாமல் இன்றைக்கி இருக்க சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் அதை அருமையாக அதை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு கூட நீங்கள் போங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்க உறுதுணை அப்படின்ட்டு இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அண்ணன்மார் அவர்கள், தொண்டர்கள் எல்லாருமே அவர் கூட இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ப கருடன் வந்து இளைஞர்கள், பிள்ளைங்க, தாய்மார்கள்னு அத்தனை பேரும் கொண்டாடுற ஒரு விதமாக அந்த படம் அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப கொண்டாடுறாங்க. அண்ணன் அவங்களே சொன்னாங்க, எனக்கு நிறையா பேர் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த விடுதலை பார்ட் 2 ஆகஸ்ட்டில் வர வேண்டியாக இருக்குது. அந்த படம் இதே மாதிரி மக்களை முழுமையாக பல மக்களை கொண்டாட வைக்கணும்னு நான் நம்புகிறேன். நான் நடிகன், அவ்வளோதான். கண்டிப்பாக எனக்கு எந்த ரோல் கொடுத்தா நான் நடிப்பேன். நன்றி. சித்தி வந்து கலைஞர் ஐயா வந்து தினம் பார்ப்பார். என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். இந்த ஃபங்க்ஷன் வந்து அகநானூர், புறநானூர், சித்தி நானூறுன்னு அவர் கையால் நான் ஷீல்டு வாங்கினேன். அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.